பெற நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. இவர் யார் என்கிற இந்த புதிய பகுதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை தேவன் சுகப்படுத்தினார். இந்த சம்பவத்திலே சரீர குணத்தை பார்க்கிலும் பாவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சரீரத்துல அநேக பிரகாரமான நோய்கள் இருக்கிறது போல இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, இன்னும் அநேக சின்ன சின்ன நோய்கள் உண்டாகிறது உண்டு. அதே போல ஆத்மாவும் பயங்கரமாக நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோய் பாவத்தின் நோயாயிருக்கிறது. எப்படி சரீர சுகவீனம் குணமடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறதோ, அதே போல ஆத்மாவின் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று. அது பாவ மன்னிப்பினாலே தான் உண்டாகிறது. சரீர சுகமானது டாக்டர், மருந்து, இன்னும் சிகிச்சை, இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு சுகம் கிடைக்கும். ஆனால் ஆத்மாவினுடைய நோயை குணப்படுத்துவதற்கு பாவ மன்னிப்பு அவசியமாயிருக்கிறது. அது ஒருவர் மூலமாக தான் கிடைக்கிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்தான் மனுஷனுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். இந்த உலகத்திலே அநேக நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மனுஷ சமுதாயத்திற்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார்கள், நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். தேசத்திற்காகவும் ஜனத்திற்காகவும் அவர்கள் சமுதாயத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் மனுஷர்களுடைய பாவத்திற்காக யாரும் இரத்தம் சிந்தவில்லை. பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. கோயில்களுக்கு போகிறதுனாலே, உபவாசம் செய்வதனாலே, தானம் செய்கிறதுனாலே, நதிகளிலே அல்லது சமுத்திரத்திலே குளிப்பதினாலே தமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் பாவ மன்னிப்பு கிடைப்பதில்லை. இது அநேக பேருக்கு புரிய முடியவில்லை. இது சத்தியமாயிருக்கிறது. எப்படி அந்த திமிர்வாதக்காரனுக்கு பாவ மன்னிப்பு ஒரு க்ஷணத்துல கிடைத்ததோ, அப்படியே உங்களுக்கும் உங்கள் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டாமா? தேவன் பாவத்தை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்களும் வாருங்கள். பாவத்தை மன்னிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசத்தோடு பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர் யார் என்றும் அறிந்து கொள்ளுங்கள்.